அதே மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சு செஞ்சு போர் அடிச்சு போயிடுச்சா, இந்த மாதிரி மட்டன் கிரேவி செஞ்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து கொழுப்பு கறியோடு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். 4 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பில்லை, 15 சின்ன வெங்காயம் நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதுவும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதையும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதையும் பொடியாக நறுக்குன்னு 2 தக்காளி கூடவே நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சேர்த்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பின்னாடி கொலைய வதங்கின பின்னாடி இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதங்கட்டுங்க. இதுவும் நல்லா வதங்கின பின்னாடி இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை இது கூடவே நம்ம சேர்த்திக்கலாம். மட்டன் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கின பின்னாடி அது கூடவே நம்ம உப்பு சேர்த்து நல்லா லைட்டாக தண்ணி விடுங்க. தண்ணி விட்டுற வரைக்கும் நல்லா 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கூடவே கொஞ்சம் மல்லி இலையை போட்டு ஒரு 2 விசில் நல்லா மூடி வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து இது நல்லா 2 தக்காளி நான் அதோடு போட்டிருக்கேன். நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சிக்கலாம். அரைச்சி இது கூடவே நம்ம சேர்த்திக்கலாங்க. நல்லா கெட்டியாக இருக்கும். கிரேவி சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். இந்த பதத்தில் நல்லா கொதிக்க வச்சு மல்லி இலையை போட்டு நம்ம நல்லா இறக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி.